ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு ஹாப்பியான விலாக் நம்ம பார்க்கலாம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா நெயில் ஆர்ட் ப்ரஷ்ஷு வாங்கியிருந்தா. ஃபஸ்ட்டு எனக்கு தான் ட்ரையல் பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங், இந்த மாதிரி பெயிண்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்படுவாள். ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்து நெயில் ஆர்ட் பண்ணியிருந்தா. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க நம்ம 1 வீக்கோட மீல் பிளான் பார்க்கலாம். நான் வந்து எப்போயுமே ப்ரீ பிளான்டாக ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து கன்ஃப்யூஷன் இல்லாமல் நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி அவங்களுக்கு தர முடியும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்ப இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் இது வந்து ட்ரை பண்ணேன். இந்த பாக்ஸ் உண்மையாலுமே 15 டேஸ் வரைக்குமே ஒன்றுமே ஆகிறதில்ல. அவ்வளோவுமே நல்லா இருக்குது. நான் அதுக்காக பார்த்திங்கன்னா செக் பண்ணது வந்து பாவக்காய் தான். பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வாங்கினது. அப்போவுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வேலை செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அன்னைக்கு வந்து அதை கட் பண்ணுறது அப்படிங்கிறது டைம் வந்து நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இது கூடவே பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பயிறு, அதுக்கப்புறமா சுண்டல் அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வீக்கோட மீல் பிளானில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து நமக்கு நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து தக்காளி எல்லாம் செம்ம ரேட்டில் இருந்தது. இருந்தாலும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 கேஜி வாங்கியிருந்தேன். கறி லீவ்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா போனதுக்கப்புறமா நம்ம உருவி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது ஒரு 1 வீக் இல்லை 15 டேஸ் வரைக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் என்னோடய வீக்லி மீல் பிளான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறமா ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சீசனல் ஃப்ரூட் என்ன இருக்குதோ அதுதான் நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா மேங்கோ தான் சீசன். அதனால் மேங்கோ சீசன் முடிகிற வரைக்கும் மேங்கோ தான் வாங்குவேன். அதே மாதிரி தான் பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இப்போ வந்து நல்ல சீசன். மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும் அதையும் வாங்கி நம்ம சாமிக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம நிறையா சாமிக்கு நிறையா பூ போடலாம். என் கூடவே பார்த்திங்கன்னா நான் பூ கட்டுற வரைக்கும் என் கூடவே அமைதியாக என்னோடய லக்கி வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த கவருக்குள்ளே போட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்குள்ளே நம்ம போட்டு வச்சோன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து என்னோடய மீல் பிளான் அப்புறமா வந்து ப்ரிப்பரேஷன்லாம் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து நான் எப்போயுமே பண்ணிக்குவேன். இப்போ வாங்க நம்ம என் பொண்ணு வந்து ப்ரான்ஸ் வாங்கி ப்ரான்ஸில் வந்து பிரியாணி பண்ணியிருந்தா. சூப்பராக பண்ணியிருந்தா. அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் தான் வேணும். 4 ஆனியன், பிக் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டா. அப்புறமா கறி லீவ்ஸு, கொத்தமல்லியும் புதினாவும் ஒவ்வொரு கைப்பிடி நிறையா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா லீசியஸில் பார்த்திங்கன்னா அவள் ப்ரான் வந்து ஆர்டர் போட்டிருந்தா. 1/2 அன் ஹவர் முன்னாடியே அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறமா வந்தோன்னே பார்த்திங்கன்னா இது 250 கிராம்ஸ் தான். நான் வந்து கழுவி அவளுக்கு கொடுத்துட்டேன். இது கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பாருங்கள், அந்த ப்ரான் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ஆனியன் இருந்தது பாருங்கள், அதையும் தூக்கி போட்டுட்டா. எல்லாமே அப்படியே போட்டது தான். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருப்பா. அப்புறமா புதினா, கொத்தமல்லியும் கொஞ்சம் கை நிறைய போட்டுட்டா. அப்புறமா ஹோல் கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பே லீஃபு, அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டா. பச்சை மிளகாய் 2 எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா தயிர், அதுக்கப்புறமா தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா. அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டா. இதில் வந்து ஃபிஷ் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டா. அப்போ தான் வந்து இது ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது இது வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரானில் வந்து இறங்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்திக்கிட்டா.
நல்லா கலந்து ஒரு இதுக்கு ரெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் விட்டுட்டா. அப்புறம் பாசுமதி ரைஸ் பார்த்திங்கன்னா 2½ கப் எடுத்துக்கிட்டா. அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டில் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டா. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி நெய் போட்டுட்டா. இப்போ ஊற வச்ச மசாலா இருக்கும் பாருங்கள், ப்ரான் கூட, அதை எல்லாத்தையும் அப்படியே அதில் போட்டுட்டா. வேறு எதுவுமே போடல. அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா எண்ணெயிலையும் நெய்லையும் இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வந்து அதை வந்து கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் அதுக்குள்ளார அந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இது வந்து ரைஸ் வந்து ஒரு 80% வேகிறதுக்காக அதை ஊற வச்ச ரைஸை வந்து அந்த தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சா. இப்போ வந்து பாருங்கள், குங்குமப்பூ வந்து ஊற வைக்கிறான். குங்குமப்பூ பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துட்டா. அதுக்கப்புறமா அந்த ரைஸ் கூடவே பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டா. அது ஒன்று அவ்வளோதான் போட்டால். குங்குமப்பூ கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி அதை வந்து அந்த கலருக்காகவும் அந்த ஃப்ளேவருக்காகவும் ஊற வச்சுட்டா. இப்போ 80% பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் வந்து வெந்துடுச்சு. அதெல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் போட்டுக்கிட்டா. ஒரு 1/4 கப் அளவுக்கும் தண்ணியும் போட்டுட்டா. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து உதிரியாக வரும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா 80% தான் வந்து வெந்திருக்குது ரைஸு. இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருந்த அந்த ஃப்ரைடு ஆனியன் எல்லாத்தையுமே போட்டுட்டா. கொஞ்சம் கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் அதெல்லாமே போட்டுட்டா. அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த குங்குமப்பூவையும் அந்த பாலையும் அப்படியே சேர்த்திட்டா. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுட்டு இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தம் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டா. எதுவுமே ஸ்டிக்கி ஆகலை. நல்லா வந்து சூப்பராக பொலன்னு அட்டகாசமாக வந்திருந்தது இந்த ப்ரான் பிரியாணி. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தான். எதுவுமே ரொம்பலாம் ஸ்பைசஸ் கிடையாது. உண்மையாலுமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உண்மையாலுமே அசந்தே போயிட்டேன். என் பொண்ணு இந்தளவுக்கு குக் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ப்ரான்ஸ் வந்து உண்மையாலுமே பிடிக்காது. பட் பிரியாணி அமேசிங்காக இருந்தது. அந்த ப்ரான் கூட அவ்வளோ அழகாக குக்காக இருந்தது. அதோட மசாலா எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு என்னோடய கணவரும் ரொம்ப ஃபீட்பேக் கொடுத்தாரு. இந்த ரெசிபி, இந்த விலாக் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.